Hello friends, good morning, happy Saturday. This is just ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். என்னென்ன வகையான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிகினராக இருக்கிறோம், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் டயட்டை நினைக்கிறோன்னா இதெல்லாம் ரொம்பவே சேஃபு. ஸோ ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இது இட்லி ரைஸ் நமக்கு தெரியும், பாஸ்மதி ரைஸு, இது வந்து ஜீரக சம்பா அரிசி. இப்போ என்னென்னா வந்து எங்கெங்கன்னா பச்சரிசி யூஸ் பண்ணணுமோ, நான் வந்து கஞ்சி வைக்கிறேன் இல்லை தயிர் சாதம் வைக்கிறேன்னா அதுக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைஜஷன் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ ஜீரக சம்பா அரிசி. இது வந்து கேரளா மட்டா ரெட் ரைஸு. இதுவுமே பாயில்டு ரைஸ் தான். ஸோ ஆனால் வந்து ஒரு மினிமம் 2 to 3 hours நல்லா சோக் பண்ணி, இப்போ நான் லஞ்சுக்கு வந்து காலையிலே ஊற வச்சிட்டேன். ஸோ இது சோக் பண்ணிவிட்டு நார்மலாக 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எப்போவும் வைக்கிற மாதிரி தான். நல்லாவே சாஃப்டாக வெந்தது குக்கர்லேயே. ஸோ இது வந்து தூய மல்லி பாயில்டு ரைஸு. தூய மல்லிலேயே ரா ரைஸும் இருக்குது, அது இப்போ என்கிட்ட தீர்ந்துருச்சு. இது வந்து பாயில்டு ரைஸு, நான் அமேசானில் தான் வாங்குகிறேன். ஸோ இது வந்து எதுக்குன்னா, கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வந்து சுகரு, கொலஸ்ட்ரால், அதுக்குமே இது வந்து ரொம்பவே ஒரு லைட்டரான அரிசி. நான் இப்போ வந்து பொன்னி அரிசியிலேருந்து தூய மல்லி மாறிட்டேன். ஏன்னா வந்து இது அதை விடையே சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஸோ என்னன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். மிச்சப்படி ரொம்ப ஈஸி டைஜஷன். ஸோ தூய மல்லி பாயில்டு ரைஸ் வந்து டெய்லி சாப்பாடு அரிசி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பருப்பு வெந்தய கஞ்சி, அதுலேயுமே நான் ஜீரக சம்பா அரிசி தான் ஒரு 1 hour ஊற வச்சிட்ருக்கேன். இந்த மேலே வருதில்ல, இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துலாம். ஏன்னா பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது இந்த தண்ணி வரும். இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லைன்னு நானுமே படித்தேன். ஸோ இது வந்து நம்ம எப்படியே வடித்து எடுத்துடலாம் இந்த நுரையை. நான் ஸ்டாப் பண்ணது வந்து சோனா மசூரி. அது வந்து ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, ப்ளோட்டடாக. ஸோ அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பொன்னி பாயில்டு ரைஸ் தான் நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே சாப்பிட்டது. தஞ்சாவூர் சைடு எல்லாமே வந்து பொன்னி தான் ரொம்பவே ஃபேமஸாக தான் சாப்பிடுவோம். பட் அதை விட எனக்கு தூய மல்லி பெட்டராக இருந்ததால் இப்போ நான் பொன்னியுமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் பாயில்டு ரைஸ். மில்லட்ஸ்ன்னு பார்த்தா நான் பாசிட்டிவ் மில்லட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நமக்கு பெரிய ஒரு ஸ்டமக் அப்செட்லாம் ஆகாது. இது வந்து ராகி, இது வந்து பேனியானா குதிரைவாளி, கொடோ மில்லட்னா வரகரிசி, ஃபாக்ஸ்டைல் மில்லட்னா தெனை. இந்த 4மே ரொம்பவே சேஃபு. ஆகணும், ஸ்டமக் இஷ்யூவே வரக்கூடாதுன்னா இது மாதிரி ஊற வச்சு, இது ராகி தோசைக்கு அரைச்ச மாவு, இல்லை புட்டா சாப்பிட்லாம், இல்லை பொங்கலாக ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்லாம். நமக்கு எந்த கட் டிஸ்டர்பன்ஸுமே வராது. ஏன் வந்து வயிறு பிரச்சனைலாம் வருது மில்லட் சாப்பிட்டா அப்படின்னா, அதில் வந்து ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சோக் பண்ணணும், இல்லை நல்லா ரோஸ்ட் பண்ணணும், இல்லை ஸ்டீம் பண்ணணும். ஏன்னா ஓவர் டூ பண்ண வேணாம், ஆக்சலேட்ஸ் லெவல்ஸ்லாம் கூடிடும் மில்லட்ஸில். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye.